பிப்ரவரி 8 பெய்கிற பனியெல்லாம் பார்த்தா எப்படா வெயில் காலம் வரும்னு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருக்குது. இந்த குளிருக்கு காய்ச்சல் சளின்னு அடிக்கடி வந்துட்டே இருக்கிறதுனால மினி விலாக என்னால் கண்டினியூஸாக போடவே முடியலை. வச்ச கத்திரிக்காய் செடி எல்லாமே சூப்பராக தலைஞ்சிக்கிச்சு. ஆனால் கூடவே நிறைய தேவையில்லாத குட்டி குட்டி செடியும் வந்திருக்குது. சீக்கிரமாக அதுக்கும் களை எடுக்கணும். நீர் பூ இன்பிட்வீனில் கம்மியானாலும் தண்ணியை கரெக்டாக விட்டுக்கிட்டே இருக்கவும் திருப்பியும் மொக்கு சூப்பராக வச்சு நிறைய பூ இப்பெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பன்னீர் பூவை வச்சு ரோஸ் வாட்டர் அகைன் செய்யலாம்னு சொல்லிட்டு பன்னீர் பூவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். பட் இன்னும் ரோஸ் வாட்டர் செய்யறதுக்கான டைமிங் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரோஸ் செடியில பூ பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும். கொஞ்சம் தவறிடுச்சு அப்படின்னாலும் நம்மளை பதம் பார்த்துரும். இன்னைக்கு தை அமாவாசை, அதனால நேத்தே செடியில இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எல்லாம் பார்த்து பொறிச்சிட்டு கொஞ்சம் ஊறுகாய்க்கும் கொஞ்சம் அடிப்பட்டதை எல்லாம் வீட்டு செலவுக்கும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் கடைக்கு அனுப்பிட்டோம். மரம் வச்சு செடியாக்குனவங்களை விட வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் லாபம் அதிகம். ஒரு கிலோ கொய்யாப்பழம் 30-40 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஆனால் இங்கே கண்ட முன்னாடி அதே கொய்யாப்பழத்தை 100 ரூபா வரைக்கும் சேல் பண்றாங்க. இல்லை எலுமிச்சம்பழம் மட்டும் என்ன விதிவிலக்கா? எங்க கிட்ட 1.5 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவோம்.